இங்கே செகண்ட் ஹீரோ வேற ஒருத்தருக்கு இன்ட்ரோ ஆகுறாரு. அவரே வந்து ஐட்டம் நம்பர் ரேஞ்சில் தான் சட்டையெல்லாம் கழட்டி சிக்ஸ் பேக்லாம் காட்ட வச்சு உடம்புல தண்ணியெல்லாம் அடித்து செம்ம கிளாமராக இன்ட்ரோ பண்ணாங்க. இந்த காட்சிகள்லாம் எப்படி நம்ம பொறுமைக்கு சோதனையோ அதே மாதிரி படத்துடைய இந்த மியூசிக் டிபார்ட்மெண்ட் இருக்கு இல்லையா, அது மொத்தமும் எவ்வளோ நேரம் சம்மந்தமே இல்லாத மியூசிக்கை தாங்கும் அப்படின்னு நம்ம காதுகளுக்கான சோதனையாக இருக்குது. ஸோ இங்கேயுமே கூட ஒரு தூங்கும் துறவிக்கான கோயில் அப்படிங்கிற மாதிரி அந்த இடம் மாறிடுது. தான் புதைச்சி வச்ச அந்த புதையலை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து சாமியார் வேஷம் போகிறார். ஸோ கோயில் சாமியார் செம்ம ஐடியாவாக தெரியல, அதான் இல்லை. ஏன்னா ஒரு இடம் அதை டோட்டலாக மாற்றி தரமட்டமாகி அங்கே புதுசாக பில்டிங்லாம் எழுப்பியிருக்காங்க அப்படின்னும் போது அப்போ அதை கட்ட அஸ்திவாரம் போட பள்ளம் தோடி இருப்பாங்க இல்லையா. அப்போ முதல்ல நம்ம என்ன யோசிக்கணும், இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கர்ஸ் கிட்ட தான் பேசணும் அப்படின்ற மாதிரி தான் யோசிக்கணும். ஆனால் அதிபுத்திசாலி செம்ம கான்மேன் அப்படின்ற மாதிரி காட்டப்படுற நம்ம ஹீரோ இன்டர்வல் பாயிண்ட்ல புதைச்ச இடத்த ரகசியமாக தோண்டி பார்த்துட்டு அப்புறம் தான் ஓ மை காட் கொத்தனார் கிட்ட தானே நான் பேசணும் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறாரு. இதுக்கு மேலேயும் இதை விட மோசமான ஒரு ரேண்டம் ஃப்ளோவாக தான் இந்த படம் நகருது. டெய்லி தனக்கு கெட்ட கனவாக வந்த விஷயங்கள் எல்லாத்தையும் காலையில் வந்து படமாக எடுத்திருக்காங்க போல இருக்கு. அதுக்கெல்லாம் ஒரு கொஹரன்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ட்ரை பண்ணியிருக்காங்க. அது அவங்களாலையும் முடியல, பார்க்குற நம்மளாலையும் முடியல.